யோ வரையா யோ, விலகி வந்துட்டு நில்லையா? தான் இருக்கேன். ஆள் போகணுமா? நான் வரேன்னு சொல்றேன்ல எப்ப ஏன் பார்த்தாலும் கையில phone தொண்ணு, தொண்ணு. வச்சுட்டு அது பாரு மாமா, அது டவுன் ஆயிடுச்சு மாமா. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. 30 வருஷமா நான் அந்த ஃபீல்டுல தான் இருக்கேன். புதுசு எல்லாத்தையும் தானே நான் மாமா? பாத்துக்கிறேன். இதோ சார். சார் என்னடா உங்களை பார்க்க உங்க ஊர்ல இருந்து ஆள் வந்திருக்காரு. வேலை வாங்கி தரேன்னு சொன்னீங்களாமே. என்னது வந்துட்டாரா? அவரு நமக்கு ரொம்ப வேண்டியவர். 2 நிமிஷம் உட்கார சொல்ல வந்துடுறேன். யோ அந்த ரெசிமிடியாவை கிளிக் பண்ணு. உங்களை வெயிட் பண்ண சொன்னாரு. சரி. அந்த ரேண்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணு. உங்க மச்சான் பேர்ல ரன் சார். டாக்ஸி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வேணா வீட்டுக்கு போக சொல்லிடுறவா? அடப்பாவே, அவன் கிராமத்தாள்ரா. அவன் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். உட்கார சொல்லு, உட்கார சொல்லு. நீ இந்த ரெண்டையும் ஓபன் பண்ணு. மணி என்னாச்சு? 2. கொஞ்ச நேரம் முன்னால சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடும்போது அவன் ஞாபகம் தான் வந்துச்சு. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கானோ அங்க. அவரு எங்க இருந்தாலும் கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்டுருவாரு. அப்படி இல்லைன்னா சரியான கோவம் வந்துடும். மசாலா சாப்பிடுதுல மாமா, அல்சர் வந்துடும். இதை மட்டும் ஏத்திக்கிறா, இதை விட்டீங்கன்னா கதை முடிஞ்சிடும். ஐயா, நீ அங்க வாயை பார்க்காம உன் வேலை மேல கவனமா இருக்கு. என்ன மார்னிங்லேருந்து இருக்காரு அவரு. 5 ஆச்சு. ஐயோ பாவமே, அவன் நம்ம ஊருக்கிற பையன்டா. அவன் நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவன். போய் உட்கார வை, உட்கார வை. போ மாமா. டேய், யாரா அவன்? எனக்கு வேலை வாங்கி தரதா சொன்னடா. எவன்டா அவன்? எங்க இருக்கான்? நீதானடா? எதுக்குடா ஊருக்கு வந்து அனாவசியமா பந்தா பண்றீங்க? உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே? நான் உன்னை கேட்டேனா? சர்க்கலாம் வெங்காய சட்டு. முதல்ல மனுஷனை மதிக்க கத்துக்கீங்களா? ஏமா விஷயம் தெரியுமா? ராணி அக்கா வீட்டு மருமக பிரஸ்ல இருந்து எல்லாத்தையும் அவ பிறந்த வீட்டுல இருந்து கொண்டு வந்துட்டாளாம். புருஷனை கூட தொட விட மாட்டாளாம். இருக்காங்கம்மா, இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க. வாய மூட்ரி. இங்க இருக்கிறது அங்க, அங்க இருக்கிறது இங்கன்னு பொறணி சொல்லு. வேலையை மட்டும் பார்க்காத. இவகிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சும்மா இருங்கம்மா, ஏதோ தெரிஞ்சதா சொன்னேன். அம்மா இன்னும் கொஞ்சம் நெய்ய ஊத்துங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நீ சும்மா இரு நாகமணி, அதெல்லாம் பெரியவன் கல்யாணத்துல பாத்துக்கலாம். அத்தை, ஒரு உண்மையை சொல்லு. இப்ப நான் பெரியவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என்ன சின்ன வயசுல இருந்தே வளர்த்த அம்மா மாதிரியே பாப்பியா? இல்ல நான் மாமியார நீ மருமகன்னு பெருசா பந்தாலாம் பண்ணுவியா? உனக்கு என்ன தோணுதோ அதை கேட்டுருவியா? மனசுல வச்சுக்கவே மாட்டியா? முடியும் அப்படின்னா மனசு கெட்டுரும். பெரியம்மா வந்திருக்கான். அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஏதாவது கேட்டீங்களா? சின்னவன் ஃபோன் பண்ணலையா? ரொம்ப நல்லா இருக்கு. சின்னவனை பத்தி கேட்டா பெரியவனை கேட்க சொல்றீங்க, பெரியவனை பத்தி கேட்டா சின்னவனை கேட்க சொல்றீங்க. எதுவா இருந்தாலும் அவங்க 2 பேர் பாத்துக்குவாங்க விடு. அவங்க தான் பாத்துப்பாங்க. ஏதோ கடவுள் புண்ணியத்துல நம்ம பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சு. ஏய், பெரிய சொன்ன ஞாபகம் வருது. நாளைக்கு நேரம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடலான்னு பாக்குறேன். பெரிய பொண்ணு அமெரிக்கால இருந்து வந்திருக்காளாம். அந்த பொண்ணு பண்ண உதவியை இப்போது மறக்க முடியுமா? ஒன்றும் இல்லை, நேரா போய் கூடிய சீக்கிரமே நல்ல விசேஷம் நடக்கணும்னு நம்ம எல்லாரும் வேண்டிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன சொல்றேன்? நீ அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பலகாரம்லாம் செஞ்சு வை, எடுத்துட்டு போறேன். நல்லா இருக்கும். சீதா, மழை பெய்யற மாதிரி இருக்கு, போய் துணி எடுத்துட்டு வாமா. எடுத்துட்டு வந்துடுறேன். என்னது இது? மேல இருந்து போட்டோ எடுக்கறாங்க. ரெடியா இரு போஸ் கொடுக்கிறதுக்கு. போட்டோ லூசு தரமா பேசி. இந்த தடவை போட்டோ எடுத்தா நம்ம 2 பேரும் சேர்ந்து நிக்கலாம். பாரு பாரு, அங்க
ஒரு தடவை பாரு. அங்க அங்க அங்க. அத்தை, புடவை எப்படி இருக்கு? என்ன எதுக்கு கேக்குற? ஏன்? இதுக்கப்புறம் எங்க கூட இருக்க போறியோ போறியோ, சொந்தம் சொந்தம்னு சொல்லிட்டு இருந்தோம். அத்தை பாத்தீங்களா, பொண்ணு பார்க்க வராங்கன்னு உடனே எப்படி ரெடியாகி வந்திருக்கா? மாமா ரெடியாக சொன்னாரு, நான் ரெடியா நிக்கிறேன், அவ்வளவுதான். உட்கார வைப்பான். உன் மாமா வேற என்ன பண்ணுவான்? பலகாரம் பண்ணு, போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சம்பந்தத்தை பேசி முடிச்சிட்டு வந்திருக்கான் உன் மாமன். சும்மா இருங்க அத்தை, பெரியவன் நல்லா இருந்தா நமக்கே இந்த நிலைமை வரப்போகுது. என்னமோ எந்த மாதிரி நிலைமையில மாமா வாக்கு கொடுக்க வேண்டியது வந்துச்சோ. அதுவும் இல்லாம நாம தானே மாமாவோட கௌரவத்தை காப்பாத்தணும். எங்க ஃபேமிலி ஓப்பன் ஃபேமிலி, டோட்டல் ஓப்பன். எங்க ஃபேமிலியில நாங்க ஓப்பனா பேசிப்போம். என் பையன் தான் கொஞ்சம் கட்டுப்பாடா இருப்பான். பொண்ணுங்கன்னா அடக்க ஒடுக்கமா இருக்கணும், அதிகமா பேசக்கூடாதுன்னு சொல்லுவான். என்னப்பா இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு நானே பெட்டர் தெரியுமா? நீங்க தான் அம்மாவுக்கு தேவையில்லாத கண்டிஷன் எல்லாம் போடுவீங்க இல்லையாமா? அப்படிலாம் இல்லடா, நான் டோட்டல் ஓப்பன். நல்ல சம்பந்தத்தை தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. நாம தான் உளறுவாயின்னு பார்த்தா இவங்க அதுக்கு மேல உளறுவாயா இருக்காங்க. என்னையா கோவிந்தராஜ் மசமசம் நிக்கிற? கூப்பிடு அசிதாவ. அம்மா சீதா கூப்பிடுறாங்க. டாடி, பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. கோவிந்தராஜ், யாரு அந்த பையன்? அவரோட பெரிய பையன், சீதாக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வரலனா அவனை தான் கல்யாணம் பண்ணிருப்பா. அது நீங்க ஓப்பன்ல, அதான் ஓப்பனா பேசிட்டேன். டாடி, மேக் இட் ஃபாஸ்ட். ரொம்ப அழகா இருக்கா. அம்மா ஏதாவது பண்ணி முடிச்சிருங்கம்மா. எங்களுக்கு ஓகே சார், டபுள் ஓகே. நிச்சயதார்த்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேணாம். உள்ள போய் 2 துண்டு எடுத்துட்டு வாங்க. ஒன்னை என் பையனுக்கு போடுங்க, ஒன்னை எனக்கு போடுங்க. சம்பந்தம் முடிஞ்ச மாதிரி ஒரு வாரத்துல கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்ன கோவிந்தராஜ், எடுத்து சொல்லு. நடக்க வேண்டியது நல்லபடியா நடக்கும். கல்யாணம்னா நிறைய செலவுலாம் இருக்குல்ல, பேசிக்கலாம். இப்பதான் அங்கிள் எல்லா விஷயத்தையும் மொத்தமா சொன்னாங்க. ஆனா சாப்பாடு விஷயத்துல எந்த குறையும் இல்லாம பாத்துக்கணும். கூப்பிடக்கூடாது கூப்பிடக்கூடாது கூப்பிடக்கூடாது. ஏய், ஏய், என்ன குடு.
செக் பண்ணிட்டே இருங்க. ஓகே? ஓகே டாக்டர். இனி பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சீக்கிரத்துல குணமாயிருவாரு. அவரை சரியான நேரத்துக்கு கொண்டு வந்து அவர் உயிரை காப்பாத்திட்டீங்க. இனி ஒண்ணும் ஆகாது. நான் தான் அப்பவே சொன்னேன், அவருக்கு ஒண்ணும் ஆகாது, அவர் குணமாயிடுவாரு. அவர் நல்லா தான் இருப்பாரு. ஒருவேளை நல்லா இல்லைனாலும் நீங்க எல்லாரும் கடவுளை வேண்டிக்கிறதுனால கண்டிப்பா அவர் நல்லா தான் இருப்பாரு. சரியா சொன்னீங்க ரொம்ப சார். நன்றி சார்.